கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 23/11/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விளக்கியவர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய அன்பின் கரம் இவரோடு இருந்து அற்புதம் செய்வதாக உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக உடைய கிருபை கோலும் கைத்தடும் இவரை தேற்றட்டும். உடைய அன்பின் பிரசனத்தினால் நிரப்பி வழி நடத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. சங்கீதம் 138:6 படி கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் தாழ்மையாய் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வத்து விடுதலை கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே, இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை நம்முடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சேதங்களோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தை அணுகாதபடி நீங்கள் வேலையை எடுத்துக்கொள்ளுங்க. சமாதானத்தின் தேவனுடைய ஆவியானவர் தேசத்திலிருந்து செயல்படட்டமோப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்பதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்பதலை தருவீராக, எழுப்பதில் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.